సార్ కొంచెం అందరికి సార్ இது எடுக்கணுமா இது எடுக்கணுமா அப்புறம் ஊற்றுங்கம்மா மெல்லமாக ஊற்றுங்க. போருமா நீங்கள் மூடிடுங்க. அதுக்கு என்ன மூடணுமோ மூடிடுங்க. மூடிட்டு ஓகே நீங்கள் அதுக்கப்புறம் என்ன செய்வீங்களோ அதை செஞ்சுருங்க. இதற்கு ஆப்பத்துக்கு ஒரு நிமிஷம் தெரியும். அந்த மரத்தில் வந்துருங்க. ஸ்லோ
சின்ன பண்ண யாருக்கு ரெண்டு பேர் எங்கே வணக்கம். அக்னி ஃபவுண்டேஷனுக்கான வெப்சைட் லான்ச் பண்ணி இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் சோஷியல் எஜுகேஷன் ட்ரஸ்ட் இருக்கிற ஓரியில் இருக்குது, அங்கே இருக்கோம். நம்ம கூட நம்ம சார் இருக்காங்க, அவங்க வந்து கேட்குறேன். வணக்கம் சார். வணக்கம். என்னுடைய பேர் தேவராஜ் சார். உங்கள்கிட்ட சொல்லுங்கள். வணக்கம். என்னுடைய பேர் தேவராஜ். நான் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா ஓரியூர் என்கிற கிராமத்தில் பிறந்தவன். இங்கு இருக்கக்கூடிய புனித அருளானந்த மேல்நிலைப் பள்ளியில் 1985 2006 வரை 21 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினேன். நான் ஒரு சாதாரண ஏழை சராசரி குடும்பத்தில் பிறந்தவன். என்னுடைய பெற்றோர் விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள். நான் ஆசிரியராக பணியேற்ற பிறகு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள், அடித்தள சமூகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வி நலனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுத்தேன். என்னை போன்ற சிந்தனை இருக்கக்கூடிய எங்களுடைய சக நண்பர்களை எல்லாம் ஒருங்கிணைத்தோம். ஆசிரியர் பெருமக்கள், என்னுடைய பள்ளி நிர்வாகம் எங்களுக்கு துணையாக இருந்தது. 1999 என்னுடைய சொந்த வீட்டிலேயே 20 மாணவர்களை கொண்டு நல்ல சமாரியர் ஏழை மாணவர் இல்லம் என்பதை தொடங்கினேன். நான் அருகாமையில் இருக்கக்கூடிய வெள்ளையபுரம் கிராமத்தில் ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்தேன். எங்களுடைய அறக்கட்டளையினுடைய பொருளாளராக இருந்த பாசமிகு சகோதரர் சார்லஸ் அவர்கள் அவருடைய இல்லத்தை எனக்கு வழங்கினார்கள். இந்த ஓரியூரில் மாணவர்கள் 50 மாணவர்கள் தங்கி பயின்றார்கள். அதன் பிறகு 2000ஆவது ஆண்டில் பீப்புள்ஸ் சோசியல் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மக்கள் சமூக கல்வி அறக்கட்டளை என்கிற பெயரில் 31/5/2000ஆவது ஆண்டில் பதிவு சட்டத்தின்படி அறக்கட்டளை பதிவு சட்டத்தின்படி பதிவு செய்தோம். 2000ஆவது ஆண்டிலிருந்து 2015ஆவது ஆண்டு இப்போது வரை இந்த இல்லத்தில் மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். ஆரம்பத்தில் மாணவிகளும் இங்கு சேர்க்கப்பட்டார்கள். ஆனால் மாணவிகளுக்கு போதிய இடவசதியை ஏற்படுத்தி தர முடியாத ஒரு சூழலில் மாணவர்களை மட்டுமே கவனத்தில் கொண்டு 50 ஏழை மாணவர்களுக்கு இங்கு உண்டு உறைவிடத்தை வழங்கி வருகின்றோம். இங்கு பயிலுகின்ற மாணவர்களுக்கு ஒரு சில மாணவர்களுக்கு பெற்றோர் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். தந்தையை இழந்தவர்கள், தாயை இழந்தவர்கள், அல்லது தாய் தந்தை இருவரும் இருப்பார்கள். அவருடைய பொருளாதார சூழல் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது. ராமநாதபுரம் மாவட்டம் வறட்சியின் கோரப்பிடியில் இருப்பது என்பது தமிழகம் அறிந்த உண்மை. இதை ஒரு தொலைநோக்கு பார்வையாக நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய அறக்கட்டளையினுடைய உறுப்பினர்கள் இதற்கு மனம் உவந்து தங்களால் இயன்ற வகையில் உதவி செய்கிறார்கள். எங்களிடத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிதி உதவியோ, இந்திய அரசாங்கத்தினுடைய நிதி உதவியோ, வெளிநாட்டு நிதி உதவியோ எவையும் எங்களுக்கு இதுவரை கிடைத்ததல்ல. நாங்கள் அதற்கான முயற்சிகளையும் செய்யவில்லை. நாங்கள் இந்த அறக்கட்டளையை தொடங்கியதனுடைய நோக்கம் கிராமப்புற ஏழை மாணவர்கள் பயன்பெற வேண்டும். அந்த மாணவர்களுக்கு இந்த சூழலில் நல்ல கல்வி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும். அதன் வழியாக பெற்றோரை தொடர்பு கொண்டு பெற்றோருக்கு பல்வேறு வகையான பயிற்சிகளை அவ்வப்போது நாங்கள் வழங்கி வருகின்றோம். குறிப்பாக இந்த பகுதியில் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு இயற்கை விவசாயத்தை பற்றிய விழிப்புணர்வு பயிற்சிகளை வழங்குகின்றோம். ஆர்கானிக் ஃபார்மிங் என்கிற அந்த சிந்தனையில் இந்த மக்களுக்கு இந்த வறட்சியான பகுதியில் வறட்சியை தாங்கி விவசாயம் செய்து வருவாயை ஈட்டக்கூடிய வகையில் ஏதேனும் விழிப்புணர்வுகளை கொடுக்க முடியுமா என்பதை நாங்கள் சிந்தித்து தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தின் சமூக நலத்துறையை தொடர்பு கொண்டு அவ்வப்போது ஆலோசனைகளை பெற்று இந்த பகுதி மக்களுக்கு எங்களால் முடிந்த வரைக்கும் வழங்கி வருகின்றோம். இரண்டாவது, இங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் சாதாரண குடும்பத்து மாணவர்கள். இந்த இல்லத்தை நடத்துவதால் எந்த விதமான
வருவாய் நோக்கமும் எங்களுக்கு இல்லை. இதை நடத்துவதால் பெரிய அளவில் எங்களுக்கு பொருளாதார சிரமங்களை எதிர்கொள்கிறோம். இருப்பினும் இந்த மாணவர்களை வளர்த்தெடுப்பதில் எதிர்கால இந்தியாவை வளமான வகையில் உருவாக்கக்கூடியவர்கள் மாணவர்களே என்கிற அப்துல் கலாம் முன்னாள் ஜனாதிபதி அவர்களுடைய கனவை இந்த மாவட்டத்தில் நனவாக்க நாங்கள் எங்களால் முடிந்த வகையில் எங்களுடைய அறக்கட்டளை உறுப்பினர்களோடு இணைந்து செயலாற்றி வருகின்றோம். இன்னமும் என்கிற அந்த சிந்தனையில் நாங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றோம். நன்றி. ரொம்ப நன்றி சார். இப்போ நீங்கள் அக்னி ஃபவுண்டேஷன் வெப்சைட் பண்ணலாம், அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. அது ஒரு நிமிஷம் சொல்லுங்கள் சார். அக்னி ஃபவுண்டேஷன் சென்னையிலிருந்து ஏறத்தாழ 450 கிலோமீட்டர் தொலைவு கடந்து வந்து இந்த தென் தமிழகத்தில் கிழக்கு கடற்கரையோர மாவட்டத்தில் மக்கள் சமூக கல்வி அறக்கட்டளை சந்தித்து நல்ல சமாரியர் மாணவர் இல்ல மாணவர்களை சந்தித்து அந்த மாணவர்களுக்கு ஒரு ஓவிய போட்டியையும் நடத்தி வைத்து இதை சிறப்பிப்பது நினைத்து நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இவருடைய நல்ல எண்ணங்கள் தொடர்ந்து சிறப்பாக அமைய இவர்களால் எவற்றையெல்லாம் இந்த கிராமப்புறங்களுக்கு இவை போன்ற கடைக்கோடி மக்களுக்கு சென்றடைவதற்கு இந்த தொலைத்தொடர்பு சாதனத்தின் வழியாக எவ்வளவு செய்ய முடியுமோ இன்னமும் அவர்கள் செய்ய வேண்டும் என்கிற வாழ்த்துக்களை எங்களுடைய அறக்கட்டளையின் சார்பாக நன்றியோடும் பெருமையோடும் பகிர்ந்து கொள்கின்றோம். தேங்க்யூ சார். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் அப். எல்லாரும் ட்ராயிங்ஸ் கொடுக்குறீங்க, கொடுத்துருங்கப்பா தம்பி, எல்லாரும் கொடுங்க, வாங்கிட்டு கொடுங்க. வரிசை வந்து கொடுங்க கொடுங்க. எல்லாரும் பேர் எழுதிட்டீங்கல்ல? வந்துருங்க, அப்படி வந்துருங்க. கிளாப். கிளாப். அக்னி ஃபவுண்டேஷன் இன்டகிரேட்டிங் ஹியூமனிட்டி. நம்ம இப்போ ஓரியூர் தாலுகாவில் நம்ம திருவாரணை தாலுகா ஓரியாரூரில் இருக்கிற பீப்புள் சோஷியல் ட்ரஸ்ட்டோடைய நம்ம வெப்சைட் லான்ச்சில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுடைய கெஸ்ட் வந்திருக்காங்க. அதுபோல் இப்போ ஸ்டூடெண்ட்ஸை வந்து டிராயிங் காம்படிஷன் நடத்துவோம். நிறைய அவங்களுடைய கலைத்திறமையெல்லாம் பார்த்தோம். ஒவ்வொருத்தவங்களும் வித்தியாசமான டிராயிங்லாம் வரைஞ்சாங்க. அதோடைய பரிசீலிப்பு விழாவும் அவங்கள சிறப்பிக்கும் வகையில் சின்னதாக அக்னி ஃபவுண்டேஷன் சார்பாக மொமோண்டோ வழங்கும் விழாவும் இப்போ இருக்கும். பார்த்தீங்கன்னா வெப்சைட் லான்ச்சில் நம்மளுடைய அரசு மேல்நிலைப்பள்ளி அழகன்குளத்தை சேர்ந்த மகேந்திரன் சார் வந்திருக்காரு. அவர் இப்போ நம்ம வெப்சைட் லான்ச்சு பீப்புள் சோஷியல் ட்ரஸ்ட்டுக்கு வெப்சைட் லான்ச் பண்ணி வைக்க போகிறாரு. அது காரணமாக அவர் அழைக்கிறோம். வாங்க சார். அங்கே இருக்கு சார். சார் நீங்கள் அங்கே இருந்தே ஓப்பன் பண்ணுங்க. ஒரு நிமிஷங்க, ஒரு நிமிஷம் இருக்குது சார். நீங்கள் மேல்நிலைப்பள்ளியை சேர்ந்த மகேந்திரன் சார் அவர்கள் துவக்கி வைப்பார்கள். அப்படியே ஆரம்பிங்க. இப்போ வந்து வெப்சைட் லான்ச்சை நம்ம அரசு மேல்நிலைப்பள்ளியை சேர்ந்த நம்ம மகேந்திரன் சார் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி வைப்பார். சார் கொஞ்சம் கை கொடுங்க. சும்மா ஒரு டச் பண்ணுங்க சார். சும்மா ஒரு டச் பண்ணுங்க. அவ்வளோ கிளாப். அக்னி ஃபவுண்டேஷன் இன்டகிரேட்டிங் ஹியூமனிட்டி நம்ம வந்து ஓரிவையில் உள்ள நம்ம பீப்புள் ட்ரஸ்ட் ஹோமில் இருக்கும். அதோடைய நிர்வாகியில் ஒருத்தர் தேவராஜ் சார் வந்து இப்போ நம்ம வெப்சைட் லான்ச்சை வந்து பண்ணி வைப்பார். அவ்வளோதான். பேக் வாங்க சார். ஓகே ஓகே சார். டைப் பண்ணுங்க. என்ன டைப் பண்ணுங்க? ரெடி சார். இது பண்ணுங்க சார். ஒரு டைம் ஒரு 2 டைம் கை வைக்கல சார். கை வைக்க சார். கிளாப் சார்.
அக்னி ஃபவுண்டேஷன் நம்ம பீப்புள் ட்ரெஸ்ட் ரூமில் இப்போ பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு இடையில் ஓவிய போட்டி நடத்தணும். அதில் நிறைய மாணவர்கள் நல்ல நல்ல கலைத்திறமையை காட்டினாங்க. அவருடைய பரிசளிப்பு விழாவில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய விருந்துகள் வந்திருக்காங்க. மாணவர்களுக்கு பரிசளித்து அவங்கள நல்ல ஊக்குவிக்கணுன்றதுக்காக இப்போ முதலாவதாக பாரதி என்ற மாணவன் அவார்டை வின் பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம சிறப்பு விருந்தினர் வந்து பரிசளித்து பாராட்டுவார். முனீஸ்வரன், ராஜ்குமார், எல்லாரும் நீங்கள் அப்படியே பின்னாடி வந்து தாமஸ் எடிசன், இதயகுமார், ஒரு நிமிஷம் இப்போ கொடுங்க. ராபின்சன், அருண்குமார், கொடுங்க சார். அபிலாஷ், அவினாஷ், சொல்லுங்கள் சார். சூரிய பிரகாஷ், வாங்க தம்பி. கிளாப். உமயராஜ், நீங்கள் அப்படியே முன்னாடி வாங்க சார். இங்கேயே வாங்க, அங்கேயே இருங்க. அவ்வளோதான். அப்படியே இருங்க. அரவிந்த், அரவிந்த், மொமெண்டோ கொடுத்துருவோம். அக்னி ஃபவுண்டேஷன் இன்டெகிரேட்டிங் ஹியூமனிட்டி நம்ம வந்து பீப்புள் ட்ரெஸ்ட் ரூமில் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பரிசளிப்பு மாணவர்களுக்கு பரிசளிப்பில் நம்ம சிறப்பு விருந்துகள் வழங்கினாங்க. நம்ம அக்னி ஃபவுண்டேஷன் சிறப்பு விருந்துகளை கௌரிக்கும் வகையில் ஒரு சின்ன மொமெண்டோ வந்து நம்மளுடைய இந்த சிவகங்கை மாவட்டத்தினுடைய ரிலேஷன்ஷிப் மேனேஜர் பிரபாகரன் அவர்கள் நம்மளுக்கு சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசனை வழங்குவார். தேவராஜ் சார். அலங்கன்குளத்தை சேர்ந்த மகேந்திரன் சார். இந்த ட்ரஸ்ட் ரூம்ல நிறைய நிர்வாகிகள் இருக்காங்க, இதோட சேர்ந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. அந்த சிறப்பு விருந்தினர்களையும் நம்ம சேர்ந்து கௌரவிக்கலாம். சார் வாங்க சார், எல்லாரும் வாங்க சார், எல்லாரும் வாங்க சார். ஐயா வாங்க. அடுத்து சார் மட்டும் எந்த ஃபினிஷ் பண்ணுங்க. எந்த ஃபினிஷ் இவங்க 2 பேர் மட்டும் சார். நீங்கள் அப்படியே இருங்க சார். கொஞ்சம் முன்னாடி வாங்க சார். நீங்கள்லாம் அப்படியே இருங்க சார். சொல்லுங்கள் சார்.
அக்னி ஃபவுண்டேஷன் இன்டெகிரேட்டிங் ஹியூமனிட்டி நம்ம திருவாடானை டிஸ்ட்ரிக்டில் உள்ள நம்ம ஓரியூர் கிராமத்தில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பீப்புள் ட்ரஸ்ட் ஹோம் ஒரு அழகான ஹோம் நடத்திட்டு இருக்காங்க. இங்கே உள்ள மாணவர்கள் 35க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்காங்க. நல்ல ரொம்ப அருமையான அவங்களுக்கு பாடமும் அருமையான உணவும் நல்ல இருப்பிடமும் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதோடு இணைந்து நம்மளுடைய அக்னி ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு ஒரு வெப்சைட் லான்ச் அண்ட் ப்ராஜெக்ட் ஐடென்டிட்டின்னு ஒரு 2 ப்ரோக்ராம் சேர்ந்து நம்ம இதில் பண்ணியிருக்கோம். அவங்களோட நம்ம கைகோத்து இணைந்திருந்த ரொம்ப பெருமைப்படுறோம். அக்னி ஃபவுண்டேஷன் பெருமைப்படுது. ஏன்னா இந்த காலத்தில் வந்து ஹோம் நடத்துறது எவ்வளோ கஷ்டம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் இந்த நிர்வாகிகளும் அதனுடைய மாணவர்களும் இணைஞ்சு இது அருமையான ஹோமை வந்து சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதோட அக்னி ஃபவுண்டேஷன் இன்னைக்கு வந்து மாணவர்களுக்கு ஓவிய போட்டி அவங்களுக்கு பரிசளிப்பு விழாதெல்லாம் நடத்தி அவங்களோட நம்ம இந்த பொன்னான நேரத்தை செலவிட்டதில் நம்மளுக்கு மகிழ்ச்சி. ஸோ இதில் வந்திருந்த சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி. அப்படியே இருக்கு சார், அப்படியே இருக்கு சார். ஆனால் உங்கள்கிட்ட நிறைய